வெனிசுலாவைச் சேர்ந்த போதைப்பொருள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தனது போரில் ஒரு அதிரடி நடவடிக்கையாக ஜனாதிபதி டிரம்ப் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை கரீபியனுக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோல்ட் என்ற இந்த விமான தாங்கி கப்பலானது கரிபியன் நோக்கி புறப்பட்டுள்ளதாக பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலானது 75க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை தாங்கும் திறன் கொண்டது. பனிப்போருக்கு பின்னர் கரீபியன் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பும் மிகப்பெரிய போர் கப்பலாகும். சுமார் 1,00,000 டன் எடை கொண்ட இந்த கப்பல் உட்பட அணு ஆயுத நீர்மூழ்கி F-35 போர் விமானம், MQ-9 ட்ரோன்கள், P-8 போஷிடான் உளவி விமானங்கள் மற்றும் B-52 குண்டுவீச்சு விமானங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் போதைப்பொருள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தற்பொழுது கார்டெல் படைகளுடன் ஆயுத மோதலில் ஈடுபட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த அசாதாரண படையெடுப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தெற்கு கட்டளையின் கீழ் பென்டகன் ஒரு புதிய கூட்டு பணிக்குழுவினை நிறுவியுள்ளது. ஜனாதிபதி டிரம்ப் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாகவும் வெளிநாட்டு மண்ணில் ஒரு ரகசிய மோதலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஜனநாயக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எச்சரிக்கைகளை மீறி இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் தொடக்கத்தில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது அமெரிக்கா 10 கொடிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதன் விளைவாக கால்டெல் குழுக்களில் 43 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வெனிசுவிடம் வெறும் 1,25,000 ராணுவ வீரர்கள் மட்டுமே உள்ளதாகவும் அவரது துருப்பிடித்த சோவியத் சகாப்த ஆயுதங்கள் அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை எதிர்க்க எந்த வாய்ப்பையும் கொண்டிருக்கவில்லை என ராணுவ நிபுணர் அறிவித்துள்ளார். அமெரிக்கா தற்பொழுது கரிபியனில் சுமார் 10,000 துருப்புக்களை கொண்டுள்ளது. பனிப்போருக்கு பிறகு மிகப்பெரிய படையெடுப்பு அமெரிக்கா கரிபியனுக்கு அனுப்பி வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.